الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுவான். பலா மன் அவ்ஃபா பி அஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக எவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ, இன்னும் அல்லாஹுவிற்கு எவர் அஞ்சி நடக்கிறாரோ, நிச்சயமாக அத்தகைய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னைக்கு மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குறுதியை நிறைவேற்றுவது. வாக்குறுதியை நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் எல்லார்ட்டையும். இதை செய்யறேன், அதை செய்யறேன், அதை தர்றேன், இதை தர்றேன் என்பதாக சொல்லி வாக்குறுதியை அள்ளி அள்ளி நம்ம கொடுக்கிறோம். அதுல எந்த விதமான தயக்கமும் நம்ம காட்டுறது கிடையாது. அப்படித்தானே? யாரை பார்க்கிறோமோ அவங்கள்ட்ட நம்ம வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கொடுத்ததுக்கு பின்னால அந்த வாக்குறுதியை மறந்துடுவோம். இதுதான் மனிதர்களுடைய நிலை. ஆனால் இந்த நிலையை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அருமை சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மன் அவ்ஃபா பி அஹ்திஹி, எவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ, அதே போன்று எவர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு தன்மை அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒன்னு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. இரண்டாவது, அல்லாஹுவை அஞ்சி நடப்பது. இந்த ரெண்டும் ஒரு மனிதனிடத்திலே ஒரு சேர இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுதைஃபத் இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பத்ருடைய போருடைய அந்த காலகட்டம், ஹஸ்ரத் ஹுதைஃபத்துல் இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தந்தையும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வர்றாங்க. குறைஷிகள் அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு நீங்க எங்க போறீங்க என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மதீனாவை நோக்கி போறோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களை விடுறோம், மதீனாவுக்கு போறதுக்காக உங்களுக்கு நாங்க முழு அனுமதி கொடுக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கணும். என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க போய் முஹம்மதோடு சேர்ந்து எங்களை நீங்கள் எதிர்க்க கூடாது, முஹம்மதோடு சேர்ந்து எங்களோடு போர் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கி கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்ப மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு அங்க நடந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, சொன்னாங்க, ஹுதைஃபாவே நீங்க திரும்பி போயிடுங்க என்பதாக சொன்னார்கள். இந்த போர்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். காரணம், நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமை என்று சொல்லி அந்த போரில் கலந்து கொள்ளாமல் ஹஸரத் ஹுதைஃபத் இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவருடைய தந்தையும் அந்த போரில் இருந்து திருப்பி அனுப்பினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன் உயிர் போற நிலைமையாக இருந்தாலும் கூட, தனக்கு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் கூட, அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று இன்னொரு சம்பவம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே ஒரு 1000 தினார் வேண்டும் என்பதாக சொல்லி கடன் கேட்கிறார். அப்ப கடன் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் வந்த மனிதரிடத்திலே கேட்கிறார், இதற்கு யார் சாட்சி என்பதாக கேட்கிறார். அப்ப வந்த மனிதர், கடன் வாங்கக்கூடிய மனிதர் சொன்னாரு, இதற்கு அல்லாஹு தான் சாட்சி என்பதாக சொன்னார். அப்ப மீண்டும் கேட்கிறாரு, அப்ப இதுக்கு யார் ஜாமீன் என்பதாக கேட்கிறாரு, இதற்கு யாரு பிணை? அப்ப மறுபடியும் அந்த வந்த மனிதர் சொல்றாரு, இதற்கு பிணையும் அல்லாஹு தான். அப்போ அந்த கடன் கொடுக்கக்கூடிய மனிதர், ஆம் நீர் சொல்வது உண்மைதான் என்பதாக சொல்லி 1000 தினாரை அந்த மனிதரிடத்திலே கடனாக கொடுக்கிறார். அவர் எந்த நேரத்திலே திருப்பி கொடுப்பேன் என்பதாக சொல்லி வாங்கினாரோ அந்த நாளும் வருகிறது. அவர் அவருடைய ஊரிலிருந்து இவருக்கு கடன் கொடுக்க வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடலை கடந்துதான் வர வேண்டும். அப்ப அந்த கடல்ல கப்பலுடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கப்பல் அங்க வரவில்லை. அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு மரத்தை குடைந்து அதனுள்ளே அந்த 1000 தினாரை வைத்து அந்த மரத்தை கடலிலே தூக்கி எறிந்து விட்டு, யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக வைத்து நான் இந்த மனிதரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன், இந்த பணத்தை அவரிடத்தில் நீ சேர்த்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு சென்று விடுகிறார். சில நாட்களுக்கு பின்னால அவருக்கு கப்பல் கிடைத்து மீண்டும் அந்த மனிதரை, கடன் கொடுத்த நபரை சந்திப்பதற்காக வருகிறார். சந்திக்க வந்த அந்த மனிதரிடத்தில மீண்டும் 1000 தினாரை கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், நீர் அனுப்பிய அந்த 1000 தினார்
ஒரு மரத்தின் மூலமாக எனக்கு கிடைத்து விட்டது, அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் என்பதாக சொல்லி அந்த 1000 தினாரை திருப்பியும் கொடுத்து விடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுக்கு பயந்த நிலைமையிலே ஒரு விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நாடிவிட்டார் என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லாஹ் நிச்சயமாக நடத்தாட்டுவான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே. அல்லாஹுக்கு பயந்து நம்ம வாக்குறுதியை கொடுக்கிறோமா, அல்லது அல்லாஹுடைய நினைவு இல்லாமல் அந்த வாக்குறுதியை நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க. இன்னைக்கு பொதுவாகவே 99% நபர்கள் அல்லாஹுக்கு பயந்த நிலைமையில வாக்குறுதி கொடுக்கிறதே கிடையாது. அல்லாஹுவை சாட்சியாக வைத்து யாருமே வாக்குறுதி கொடுக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் அந்த மனிதரை மோசடி செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமை சகோதரர்களே. எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹு நேசிக்கக்கூடிய முத்தகீன்களாக அல்லாஹு நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.